ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய வேதத்திலுள்ள இப்பேற்பட்ட மறைபொருளான காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்கின்ற தயவுக்காரன்று செலுத்துகின்றோம். இப்பொழுதும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நிதானமாக படித்து புரிந்து கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1916 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ எளிமையான கேள்விதான், பட் நல்ல ஒரு புரிதலுக்கான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. கேள்வியை நம்ம படிக்கலாம். கர்த்தர் இயேசு பரலோகத்திற்கு ஏறின போது அவர் நீதியை திருப்திப்படுத்தினாரா? ஸோ நம்ம கடந்த வகுப்பில் பார்த்த அதே மாதிரி ஒரு சிமிலர் கொஸ்டின் தான், பட் நல்ல ஒரு பதில் இருக்குது. கர்த்தர் இயேசு பரலோகத்திற்கு ஏறின போது நீதியை திருப்திப்படுத்தினாரா? ஸோ இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷனில் அவங்க நீதின்னு சொல்லி தமிழில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கிலீஷில் சகோதரர்கிட்ட அந்த கேட்கப்பட்ட கேள்வி பதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அவர் இங்கிலீஷில் படிக்கும்போது டிட் லார்ட் ஜீசஸ் சாட்டிஸ்ஃபை ஜஸ்டிஸ் when he ascended into heaven. ஸோ அது நீதின்றதை ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறின போது ஜஸ்டிஸ் நியாயத்தை திருப்திப்படுத்தினாரா அப்படின்றது கேள்வி. பதில் நீதி எப்போதும் திருப்தி செய்யப்பட்டுள்ளது. ஜஸ்டிஸ் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இது புரியல பதில். அதாவது என்ன கேட்டாங்க? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறின போது நீதியை திருப்திப்படுத்தினார்னு தான் கேட்டாங்க. இவர் என்ன பதில் கொடுத்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு, நீதி எப்போதும் திருப்தி செய்யப்பட்டுள்ளது அப்படின்றார். அப்போ என்ன வருது பதில் நமக்கு இந்த இடத்துல? மேலே ஏறின போது மட்டும் கிடையாது, அது எப்பொழுதுமே திருப்தி செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. ஸோ அப்போ என்ன ஃபர்தரா சொல்ல போறாரு கவனிக்கலாம். நீதி தனக்கு சமாதானத்தை பெறாத வரைக்கும் ஒருபோதும் போக விடாது. நீதியின் கையில் யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது போக விடாது வெளியில. அப்போ இதற்கு முழுமையான சமாதானம் கிடைக்கிற வரையில அது கையில வச்சுக்கணும்னு அர்த்தம். இப்ப படிக்கலாம். நீதி தனக்கு சமாதானத்தை பெறாத வரைக்கும் ஒருபோதும் போக விடாது. உதாரணமாக, மீறுதல் காரணமாக ஆதாம் அவர்கள் மரண சாபத்திற்குள்ளாக்கப்பட்ட போது, ஆதாம் அவர்கள் கீழ்ப்படியாமைனால பாவம், ஸோ பாவத்துக்குள்ள அவர் போனதுனால சாபத்துக்குள்ள அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீதி திருப்தி செய்யப்பட்டது அப்படின்றார். இது என்ன ஒன்றும் புரியல. அதாவது ஆதாம் அவர்கள் கீழ்ப்படியாமை பாவம் சாபத்துக்குள்ள போனதுனால நீதி திருப்தி செய்யப்பட்டதுன்றார். எப்படி அப்படி சொல்லி பார்க்கும்போது ஆதாமையும் அவருடைய சந்ததியையும் அந்த பாவத்திற்காக பிடித்து வைத்திருப்பதில் நீதி இதுவரையிலும் திருப்தி அடைய பெற்றிருக்கிறது. பார்த்தீங்களா? ஸோ ஆதாம் அவர்கள் கீழ்ப்படியாமல் பாவத்தினால சாபத்துக்குள்ள போயிட்டாரு.
நீதி திருப்தி அடைஞ்சிருக்குன்னு சொன்னார். எப்படி அப்படின்னா, ஆதாமையும் அவருடைய சந்ததியையும் பிடிச்சு வச்சிருக்குது. எது? நீதி. இது வரைக்கும் பிடிச்சு வச்சிருக்குது நீதி. அந்த வகையில் அது என்ன இருக்குன்னா சாட்டிஸ்ஃபைடு தான். அதான் வெளியிலே விடலையே. இப்போ அது வெளியில விடணும் அப்படின்னா அதற்கு சமாதானம் தேவை. அதாவது நம்முடைய வழக்கமாக பேசக்கூடிய வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் தேவை. நீதி சரி கட்டப்படணும். அப்போதான் என்ன ஆகுனா அதை ரிலீஸ் பண்ணணும். அது வரைக்கும் கையில் ஆள் இருக்கிறாங்க, ஆள் பிடிச்சி வச்சிருக்குது. ஆதாமையும் அவரோட சந்ததியும் அதை பிடிச்சி வச்சிருக்குது. அந்த வகையில் திருப்தியாக தான் இருக்குது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார். அதே மாதிரி சபை தற்கால நிலைமைக்குள், அதுபோல சபை தற்கால நிலைமைக்குள் பிரவேசிக்க அனுமதிப்பதில் நீதி இப்பொழுது திருப்தி அடைந்துள்ளது. அப்போ சபையை தற்கால நிலைமைக்குள்ளாகனா நிறைய பாடுகள், உபத்திரங்கள், சோதனைகள், நிபந்தனைகள் இதுக்குள்ளெல்லாம் அனுமதித்ததுனால இப்படி அனுமதிப்பதில் நீதி இப்பொழுது திருப்தி அடைந்துள்ளது. திரும்ப சென்டென்ஸை படிச்சிடலாம். சபை தற்கால நிலைமைக்குள் பிரவேசிக்க அனுமதிப்பதில் நீதி திருப்தி அடைந்துள்ளது. ஸோ இந்த நிலைமைக்குள்ளாகலாம் சபையை அனுமதிக்கிறதுல நீதி திருப்தி அடைஞ்சிருக்குது. ஸோ அனுமதித்தால்தான் அவர்கள் பூர்ணமாக வெளியே வர முடியும். அதான் அங்கே நீதி சொல்லுது. அப்போ இப்படி அனுமதிப்பதில் நீதி திருப்தி அடைஞ்சிருக்குது. இப்படி அனுமதித்தால்தான் அவர்கள் பூர்ணமாக முடியுன்றது அர்த்தம் அந்த இடத்துல. சரிங்களா? அடுத்தது, ஏனெனில் சபையின் தேவைகளுக்கு சமமாகவும். ஸோ ஒரு காரணத்தை அருமையாக அங்கே கொண்டு வந்திருக்கார். நல்ல காரணம் இது. ஏனெனில் சபையினுடைய தேவைகளுக்கு சமமாகவும் அதிகமாகவும் நீதியின் கைகளில் முழுவதுமாக ஒரு வைப்பு, டெபாசிட் உள்ளது. பார்த்தீங்களா? ஸோ என்ன சொன்னார் முன்னாடி சரி பார்த்தீங்கன்னா, சபையை தற்கால நிலைமைக்குள் பிரவேசிக்க அனுமதிப்பதில் நீதி இப்பொழுது திருப்தி அடைந்துள்ளது அப்படின்றார். அது ஏன் திருப்தி அடைஞ்சிருக்குது அப்படின்னா, அது கையில் டெபாசிட் இருக்குது. இப்போ ஸோ தேவையான விலைக்கரையும் கையில் டெபாசிட் இருக்கிறதுனால இப்படி அனுமதிப்பதில் அது திருப்தி அடைஞ்சிருக்குது. சரிங்களா? ஏன்னா சபை இந்த உபத்திரவங்கள் பாடுகளுக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது இங்கே நீதி திருப்தியாக இருக்குது. ஏன்னா அது கையில் தேவையான டெபாசிட் கையில் இருக்குது, இது கையில் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த வகையில் இங்கே டெபாசிட் இருக்கிறதுனால சபைக்கு உத்தரவாதம் இருக்குது. இப்போ சபை ஜெயிச்சு வந்துடுவாங்க, அந்த வகையிலும் அது திருப்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அடுத்து வரும்போது, நீதியின் கைகளில் மீட்பின் விலைக்கிரயம். நீதியின் கையில் மீட்பின் விலைக்கரையும் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலன், ஜீவ உரிமை, புண்ணியம் இதெல்லாமே. சரிங்களா? மறுபடியும் படிக்கலாம். நீதியின் கைகளில் மீட்பின் விலைக்கரையும் முழுவதுமாக செலுத்தப்படுகிற வரைக்கும் மனுக்குலத்தை விடுவிக்க நீதி திருப்தி அடையாது. பார்த்தீங்களா? நமக்கு இந்த இடத்துல புரியணும். ஆக்சுவலா என்ன புரியணும்னா, நீதியின் கையில மீட்பின் விலைக்கரையும் முழுவதுமாக செலுத்தப்படும் வரைக்கும். இப்ப முழுவதுமா செலுத்தப்படலைல்ல, ஏன்னா அது இப்போ சாற்றப்பட்டிருக்குது. யாருக்குன்னா சபைக்கு சாற்றப்பட்டிருக்குது. இப்போ எது? விலைக்கரையும். சரிங்களா? அப்போ அந்த விலைக்கரையும் முழுவதுமாக நீங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருங்க. கிடைக்கிற வரைக்கும் மனுக்குலத்தை விடுவிக்க நீதி திருப்தி அடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ மனுக்குலத்தெல்லாம் விடுவிக்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னு நீதி சொல்லுதான். ஏன்னா எனக்கு முழுசா விலைக்கரையம் சேரல. இப்போ விலைக்கரையம் எங்க அப்படின்னு கேட்டா அதுதான் சாட்டப்பட்டிருக்குதே. அப்ப முழுசா சேரட்டும்ன்றது நீதி. பாருங்க, சபை முழுமை பெற்று மகிமை அடைந்த பிறகே இது நடக்கும். அப்ப சபை முழுமை பெற்று மகிமை அடைந்த பிறகே நீதியின் காலத்துல முழுமையா போய் சேரும். அப்போ அது ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும்.
இப்போ விடுவிக்கிறதுல திருப்தி அடையாது, விடுவிக்க முடியாதுன்னு சொல்லுது நீதி. என் கையில் ஃபுல்லாக வரலையே அப்படின்னு சொல்லுது. அப்போ அதெல்லாம் கேட்ட கேள்வி என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறின போது நீதி, அவர் நீதியை திருப்திப்படுத்தினாரா அப்படின்னு ஒரு கேள்வி. நீதி எப்பொழுதுமே திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லி பல விளக்கங்கள் என்ன பண்ணார்னா கொடுத்திருந்தார். ஆதாம் அவருடைய சந்ததியை கையில் பிடிச்சு வைக்கிறதில்ல, அது திருப்தியாக தான் இருக்குது. சபையை தற்கால நிலைமைக்குள்ள அனுமதிப்பதில்லை, அது திருப்தியாக தான் இருக்குது. உலகத்தை நான் விடுவிக்க மாட்டேன் இப்போதைக்கு, அதுலேயும் திருப்தியாக தான் இருக்குது. அப்போ சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நீதி எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கின்ற ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ந்து என்ன பண்ணலான்னா, நிதானமாக பொறுமையாக யோசிச்சா தான் இது புரியும், இல்லைன்னா அது புரியறதுக்கு சிரமமாக இருக்கும். ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. சரிங்களா? ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகா மேன்மையான காரியங்களையும் உமது திட்டத்தில் நீர் வைத்திருக்கக்கூடிய இப்பேற்பட்ட தகுதி நிலைமைகளையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த அழைப்பினை புரிய செய்கின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் மென்மேலும் படித்து தியானித்து புரிந்து கொள்ள தேவன் தாமே கிருபை செய்யண்டமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.